ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்பி ஜாஷுவா சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி பேட் சோர் த்ரோட். கைண்ட்லி பேர் வித் மீ. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின கடிதத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக 3வது அதிகாரத்தை நாம் ஆரம்பித்தோம். விதமாக நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வரும் பொழுது எல்லா காரியங்களையும் எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாது. இல்லை என்றால் எல்லா காரியத்தையும் எல்லாரும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே நேரத்துல ஒரே காரியத்தை எல்லாரும் கற்றுவிட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆனா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத்தர விருப்பம் உள்ளவராகத்தான் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த ஒரு ஜெப சிந்தையோடு இதுல நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை குறித்து நீ கற்றுத்தர விரும்புகிறேன், அதை கற்றுக்கொண்ட நான் அதற்கு கீழ்ப்படியே என்னை ஒப்புவிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அற்புதமானது. அது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியது. அது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடியது. நம்முடைய வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடிய இந்த ஆண்டவருடைய வார்த்தை இந்த ராத்திரி வேளையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்றதாகவும் நம்முடைய உள்ளத்திற்கு அவைகள் அருமையானவைகளாக காணப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு கூட நாம் இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சென்ற பாடவேளையில கலாத்தியர் 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்த்தோம். ஏறக்குறைய ஒரு 6 கேள்விகளை கலாத்திய சபை மக்களை பார்த்து கேட்கிறார். ஆரம்பமே புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது, கிருபையை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக சிறுமைப்படுத்தி விட்டீர்களே, தவறான ஒரு போதனைக்கு உங்களுடைய மனதை நீங்கள் திருப்பி விட்டீர்களே, தேவன் தந்த ஞானத்தை பயன்படுத்தாதபடி நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே தான் ரட்சிப்பு என்கின்ற அந்த போதனைக்கு நீங்கள் அடிபணிந்து விட்டீர்களே, இவ்வளவு தூரம் நீங்கள் புத்தியற்றவர்களாய் போய்விட்டீர்களா என்கின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அவர் ஆரம்பித்து, உங்களை இப்படியாக சுவிசேஷத்தை விட்டு விலகி செல்வதற்கு உங்களை மதிமயக்கினவன் யார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது, அவர்களை பலவிதமான நயவஞ்சகமான வசனங்களினாலே அவர்களை மயக்கி அவருடைய கண்களை குருடாக்கி சுயமாக சிந்திக்க முடியாதபடி உங்களை மயக்கினவன் யார்? அதே நேரத்தில் 2வது கேள்வியாக, நீங்கள் எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே ஆவியை பெற்றீர்களா, இல்லை என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ஆவியை பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். 3வது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பண்ண போகிறீர்களா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்பிரகாரமான காரியங்களினால ஒரு சில நியாயப்பிரமாணங்களை கை கொள்வதனால அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நல்ல ஆரம்பம் முடிவு மோசமாக போய்விடுகிறதோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தை அந்த இடத்துல அவர் கேள்வியோடு கூட எழுப்புகிறார். திரும்பவும் கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு புத்தியினரா? இவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை குறித்த கவலையற்றவர்களாக புத்தி மோசம் போய்விட்டீர்களா என்று கேட்டு, அப்புறம் இத்தனை பாடுகளையும் வீணாகப்பட்டீர்களா? சுவிசேஷத்தின் நிமித்தமாக கலாத்திய சபை அதிகமாக பாடுபட்டது, அத்தனை பாடுகளையும் நீங்கள் வீணாகத்தான் பட்டீர்களா என்கின்ற அந்த ஒரு கேள்வியை கேட்டு கடைசியில அவர்களுக்குள்ளே ஆண்டவர் நடப்பித்த அற்புத செயல்கள், ஆரம்ப நாட்களில அவர் செய்த அந்த அற்புத செயல்கள், இது விசுவாசத்தினாலேயா நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலேயா என்கின்ற அந்த கேள்வியோடு அவர் அதை முடித்தார். அதைத்தான் சென்ற வாரத்திலே நாம் படித்தோம். இன்றைக்கு மீதமுள்ள பகுதியை நாம் படிக்க முற்படுவோம். இந்த 3வது அதிகாரம் ஒரு கடினமான ஒரு அதிகாரம். ஒருவேளை சாதாரணமாக இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் ஆழமான சத்தியங்கள், ஆழமான வாக்குவாதங்கள், தான் சொல்லுவதை உறுதிப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து பலவிதமான சிந்தனைகளை இந்த பகுதியில கொண்டு வந்து அதை கலாத்திய சபை மக்களுக்கு அவர் விளக்கி கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சற்று கடினமாக இருந்தாலும் வார்த்தையை நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில அவைகளை நமக்கு லகுவாக மாற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அதை படிப்போம். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும்
விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கின்ற அந்த சித்தாந்தத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக அவர் கொண்டு வருகிறார். இவ்விதமாக அவர் எழுதுகிறார், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்கின்ற அந்த 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 நிலைமையை குறித்து கூறுவதற்கு அடிப்படையாக ஆபிரகாமிலே காணப்பட்ட அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதை தொடர்ந்து அவரிடத்தில் காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் அவரை நீதிமானாக மாற்றிற்று. இதை எங்கே நாம் வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல அந்த முதல் 4 வசனங்களிலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அங்கேயே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது ஒரு கட்டளை, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு கட்டளை. அடுத்தபடியாக ஆண்டவர் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையை கொடுத்த பின்பு அவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், இல்லை என்றால் ஆசீர்வாதம். அடுத்தபடியாக 4வது வசனத்தில் அங்கே கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்ப இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் நீதிமானாக கருதப்பட்டான் என்பதற்கு மிக முக்கியமாக அவரிடத்திலே காணப்பட்டது விசுவாசம். ஏனென்றால் அந்த கட்டளையானது மிகவும் பயங்கரமான ஒரு கட்டளை. அவர் என்ன கூறுகிறார்? ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை அவருடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவைகளை, அவர் அதிகமாக விரும்புகின்ற சூழ்நிலைகளை, இன்னும் அவர் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வசதி மண்டலம், கம்ஃபர்ட் சோன் என்று சொல்கிறோமே, அதை விட்டு விட்டு வரும்படியாக அழைக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதற்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல், அதை அவர் விரும்புகிறார். எல்லா விதமான பற்றுகளிலிருந்து தன்னை விடுவித்து கர்த்தரையே நோக்கி அந்த மனிதன் முன்னே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார். ஒருவேளை அவருடைய தேசத்தை விட்டு அவர் வெளியே வர சொல்கிறார். அது அவருடைய குடியுரிமை. பல ஆண்டு காலமாக ஊர் தேசத்துல அந்த மனிதன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குடியுரிமையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக உன் இனத்தை விட்டுவிட வேண்டும், என் ஃபேமிலி. ஒருவேளை அவனுடைய இருதயத்திற்கு மிகவும் நெருங்கின உறவு முறைகள், இந்த உறவு முறைகளையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். அதே நேரத்தில் அவனுடைய தகப்பன் வீட்டையும், ஒருவேளை ஆபிரகாம் இருக்கக்கூடிய சுதந்திரம், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில தனக்கு இருக்கின்ற அந்த சுதந்திரம், இதையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு கட்டளை, மிகப்பெரிய ஒரு கட்டளை. எல்லா விதமான தொடர்புகளையும் துண்டித்து விட்டு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியானால் தெரிந்தவற்றை விட்டுவிட்டு தெரியாத ஒன்றை நோக்கி பயணிக்கும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார். இது அநேக நேரங்களில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர வாய்ப்பு உண்டு. எல்லாம் சுகமாக இருக்கிறது, ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு சில டிமாண்ட்ஸ், இல்லை என்றால் நம்மிடத்துல ஒரு சில தேவைகளை அவர் முன்வைக்கும் பொழுது, அவர் நம்மிடத்துல ஒரு சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கும் பொழுது, நாம் அதிகமாக நம்முடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த சூழலில எவ்விதமாக நாம் செயலாற்றுகிறோம் என்பது மிக முக்கியம். இதை கூறிவிட்டு அவர் நல்ல ஆசீர்வாதங்களை அங்கே கட்டளையிடுகிறார், வாக்கு தத்தத்தை தருகிறார். பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஒருவேளை ஆபிரகாம் அந்த இடத்துல யோசித்திருக்க முடியும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறேன், எப்படி நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற முடியும்? அதே நேரத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்,
பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பட்டியலை ஆண்டவர் அங்கே ஆபிரகாமிடத்திலே கூறுகிறார். இப்பொழுது அந்த தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு ஆபிரகாமுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் திணிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு கட்டளையை தருகிறார். அந்த கட்டளையை கை கொள்வதனாலே கிடைக்கப்பெற போகிற ஆசீர்வாதத்தை முன்வைக்கின்றார். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆபிரகாமுடைய கடமை, இல்லை என்றால் பொறுப்பு. அப்படியானால் தான் வசதியாக வாழ்ந்திருந்த அந்த மண்டலத்தை விட்டு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி அவன் கால் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல தெரிந்த ஒன்றை விட்டுவிட்டு தெரியாத ஒன்றுக்கு நேராக செல்ல வேண்டிய அந்த தெரிந்து கொள்ளுதலினுடைய விளைவு. மூன்றாவதாக, தனக்குள்ளாக இருக்கின்ற அந்த இன்னர் வாய்ஸ் என்று சொல்கிறோமே, நமக்குள்ளாகவே வருகின்ற அந்த சத்தம், அதற்கு கீழ்ப்படிவதா, இல்லை என்றால் த டிவைன் வாய்ஸ், தெய்வீக குரல், தெய்வீக சத்தம், இதற்கு கீழ்ப்படிவதா? இந்த போராட்டம், இந்த போராட்டங்களின் மத்தியிலே அந்த மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்துல தான் இந்த மனிதனுடைய கீழ்ப்படுதலை பரிசுத்த ஆவியானவர் அழகான வார்த்தைகளினாலே அங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். வாட் அ கிரேட் ஒபீடியன்ஸ்! எந்த விதமான கேள்விகளையும் அந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படினான். கடினமானதுதான். தன்னுடைய சொந்த தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு தூர தேசத்திற்கு அந்த மனிதன் அழைக்கப்படுகிறார். அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து செல்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை எந்த விதமான கேள்வியும் இல்லாதபடி முற்றிலுமாக ஆண்டவரை விசுவாசித்த ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆகவே அந்த விசுவாசத்தினாலே அந்த தன்னுடைய ஊர் என்கின்ற தேசத்தை விட்டு அந்த மனிதன் புறப்பட்டு தன்னுடைய வீட்டை விட்டு எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாத மனிதனாக, ஆனா அதே நேரத்துல யாரோடு போகிறேன் என்கின்ற உறுதியோடு கூட, எந்த இடம் என்று தெரியவில்லை, ஆனால் தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த உறுதியோடு கூட அந்த மனிதன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இந்த மனிதனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை அவிதமாகவே நம்பினான், விசுவாசித்தான். ஆகவேதான் ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15 அதிகாரத்தின் 6வது வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், இல்லை என்றால் நீதியாக கணக்கிட்டார், இல்லை என்றால் நீதியாக குறித்து கொண்டார் என்று அர்த்தம் பெறுகிறது. அப்படியானால் அவருடைய அந்த விசுவாசத்துக்கு, அந்த கீழ்ப்படுதலுக்கு முன்னானது அவருடைய விசுவாசம். The faith preceded the obedience. அந்த விசுவாசத்தினாலே அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான், அது அந்த மனிதனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதைத்தான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். இந்த கீழ்ப்படுதலினாலே வந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே வந்த நீதி, இது நியாயப்பிரமாணத்தினால் உண்டானதல்ல, மாறாக விசுவாசத்தினாலே உண்டானது என்று. அப்போ இதை நாம் படிக்கும் பொழுது அந்த பின்னணியத்தை மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல, இந்த கலாத்திய சபை மக்களில யூத கிறிஸ்தவர்கள், யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவினவர்கள், கிருபையினாலே மாத்திரமல்ல ரட்சிப்பு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும், அதே நேரத்துல அந்த விருத்த சேதனத்தை நீங்கள் பெறாவிட்டால் ரட்சிப்படைய மாட்டீர்கள் என்ற அந்த தவறான போதனையை அங்கே கொடுத்தபடினாலேதான் பவுல் இவ்வளவு தூரம் நேரம் எடுத்து இந்த நியாயப்பிரமாணம் அதற்கும் விசுவாசத்திற்கும் இடையே இருக்கின்ற அந்த பெரிய வித்தியாசத்தை அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாம் 3 விதமான மக்களுக்கு முக்கியமானவர். யூத மக்களுக்கும், முகமதிய மக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் இவர் முக்கியமானவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் ஆண்டவரை விசுவாசத்தினால ஏற்பட்ட அந்த நீதியை குறித்து அவர் கூறுகிறார். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இங்கே அவர் என்ன கூறுகிறார்? இவ்விதமாக ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசத்தினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார். ஆகவே அந்த விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் வழி வந்தவர்கள் மாத்திரமே, அந்த விசுவாசத்தோடு வந்தவர்கள் மாத்திரமே ஆபிரகாமின் பிள்ளைகளை ஒழிய ஆபிரகாமின் வழியாக வந்த அந்த சந்ததி மூலமாக வந்தவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கூற முடியாது என்று சொல்லி பவுல் இந்த 7வது வசனத்துல கூறுகிறார். ஒருவேளை அவருடைய அந்த சுதந்திரம், பாரம்பரியம், இல்லையென்றால் நாட்டுரிமை, இல்லையென்றால் அவருடைய கிரியைகள், இவைகளெல்லாம் ஒரு மனிதனை நீதிமானாக்காதபடி விசுவாசம் மாத்திரமே அந்த மனிதனை நீதிமானாக்குகிறது என்று சொல்லி அவர் கூறும் பொழுது அவர் கூறுகிறார், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்படியானால் நமக்கு இந்த வசனம் தருகின்ற ஒரு பாடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே விசுவாசித்தால் மாத்திரமே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஏதோ என்னுடைய பெற்றோர்கள் விசுவாச மார்க்கத்தில் இருக்கிறார்கள், ஆகவே நான் விசுவாசியாக இருக்கிறேன், ஆகவே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று கூறிவிட முடியாது. ஏதோ என்னுடைய சன்மார்க்கமான வாழ்க்கையினாலே, நற்கிரியைகளை செய்வதனாலே, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வது போல ஒரு சில கட்டளைகளை கைக்கொள்வதனாலே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று கூறிவிட முடியாது. தனிப்பட்ட விதத்திலே நான் எனக்குள்ளாக ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். ஆகவேதான் யாரோ ஒருவர் கூறினார், God has no grandchildren என்று சொல்லி, கடவுளுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது என்று சொல்லி. நாம் யாருமே, என்னுடைய தகப்பனார் தாய் அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய பேர பிள்ளை என்று அர்த்தம் வரும். அப்படிப்பட்ட ஒரு கருத்து வேதாகமத்தில் எங்குமே கிடையாது. ஆகவே 8வது வசனம் கூறிய, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதம் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டை குறித்து குறிப்பிடுகிறது. அப்படியானால் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். முன்னறிவித்தது என்று சொல்லி. எந்த சுவிசேஷம்? ஒருவேளை நம்மை பொறுத்த மட்டும் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து பரத்திற்கு ஏறினார், அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்று விசுவாசிக்கின்ற அந்த நல்ல செய்தியை தான் சுவிசேஷம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தோ, அவருடைய பாடு மரணங்களை குறித்தோ, அவர் மூலமா ஏற்படுகின்ற ரட்சிப்பை குறித்தோ அங்கே கூறாதபடி இந்த சுவிசேஷம் என்பது குட் நியூஸ், நல்ல செய்தி, ஒரு நல்ல செய்தி என்கின்ற அர்த்தத்திலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்ன நல்ல செய்தி? ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கின்ற தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஆகவே அந்த கீழ்ப்படிதலுடைய விளைவாக ஆண்டவர் கூறின ஆசீர்வாதம், அவர் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த நல்ல செய்தியை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அறிவித்தார். அதுல யூதர்கள் என்றும் கிடையாது, புறஜாதிகள் என்றும் கிடையாது, சகல ஜாதிகளும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். இங்கே நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு சவாலாக அமைய வேண்டும். இந்த ராத்திரி வேளையில கேள்வி என்ன? ஆண்டவரே, உண்மை அநேக வருடங்களாக நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இல்லைனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா என்பதுதான் கேள்வி. எவ்விதமான ஆசீர்வாதம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகத்திற்குரிய மேன்மைகள் அல்ல, ஆனால் வறுமைக்குரிய அந்த நித்திய ஜீவனை குறித்த ஆசீர்வாதம் என் மூலமாக மற்றவர்கள் அடைய வேண்டுமே. அந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒருவேளை இந்த பாட வேளையில நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் அங்கே வாசிக்கிறோம் 9வது வசனத்துல, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ பவுல் இந்த இடத்துல கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு கூறுவது இதுதான்.
குறிப்பாக இந்த 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 வாக்குத்தத்தமானது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில தான் அந்த மனிதன் நீதிமானாக்கப்பட்டாரே ஒழிய நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே அந்த மனிதன் நீதிமான் ஆக்கப்படவில்லை என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயினுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் அதற்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கூறினாரோ, அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே. ஆகவே அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில இந்த கிடைக்க பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நீதிமானாக்கப்படுதலை அவர் கலாத்திய சபை மக்களுக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியில பவுல் எதை கூற விரும்புகிறார் என்று சொன்னால், மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் சாபத்தை கொண்டு வந்தது. ஆனா அந்த சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அதை நிவர்த்தி செய்தார் என்கின்ற அந்த சத்தியத்தை 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் கூறுகிறார். என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் என்றல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் நீதிமான்கள் வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல. சாரி, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதை இங்கே பவுல் கூறுகிற ஒரு காரியம், நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை சாபத்திற்குள்ளாக நடத்தி செல்கிறது என்று அவர் கூறுகிறார். பவுல் இந்த இடத்துல உபாகமம் 27வது அதிகாரத்தின் 15 முதல் 26 வரைக்குமான ஒரு சில சாபங்களை அந்த இடத்துல அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 12 விதமான சாபங்களை இந்த உபாகமம் 27வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்குமான பகுதிகளிலே வாசிக்க முடியும். ஆனா 26வது வசனம் என்ன சொல்கிறது? இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக யாராலையுமே கை கொள்ள முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கை கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு மனிதன் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணத்தினாலே என்ன பயன்? நியாயப்பிரமாணம் பாவம் என்ன என்பதை கூறுகிறதே தவிர அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதன் எப்படி விடுதலை அடைய முடியும் என்பதை நியாயப்பிரமாணம் கற்றுத்தருவது கிடையாது. அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணமானது ஒருவித குற்ற உணர்வை மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. எப்படி? அந்த நியாயப்பிரமாணத்தை இந்த மனிதன் கை கொள்ள முடியாத சூழ்நிலையில அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நான் கை கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன், ஆகவே ஒருவேளை நான் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததுனால ஆண்டவருடைய தண்டனைக்கு நான் ஆளாகி விடுவேனோ என்கின்ற அந்த குற்ற உணர்வினாலே அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ அந்த சாபம் என்பது மிகவும் பயங்கரமான ஒன்று. அது நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. அதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல, யாக்கோபு 2:10 எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். எவ்வளவு கடினமான ஒன்று! ஒருவேளை இது மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெரிய சுமை. நியாயப்பிரமாணம் இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அவ்விதமாக பலவித விதங்களிலே அவர் முயற்சி எடுக்கிறார். ஆனால் தோல்வி அடைகிறார்கள். எல்லாவற்றையும் கை கொள்ள முடிவதில்லை. ஆகவேதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு பரிகாரமாக குற்ற நிவாரண பலியாகவும்
பாவ நிவாரண பலியாகவும் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இது தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிற்று. ஆகவே 11வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நியாயப்பிரமாணத்தில் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மிகவும் வெளிச்சத்திற்கு வருகிறது. எந்த ஒரு மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொள்ள முடியாது என்பது வெளியரங்கமான ஒரு உண்மை. அது யாருமே மறுக்க முடியாது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஆபகூக் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல. ஆபகூக் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்துலதான் விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் பிழைப்பான் என்கின்ற அந்த வார்த்தையை அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ 12வது வசனத்துல அவர் அதை தான் கூறுகிறார், நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பார். இப்ப நியாயப்பிரமாணத்திற்கு விசுவாசம் அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு விசுவாசம் அவசியம் இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் அவன் கொலை செய்யாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுல விசுவாசத்திற்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஆகவே அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கான விசுவாசம் அவசியமில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற அந்த அவைகளை செய்கிற மனுஷன் எவனோ அவைகள் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளினாலே பிழைப்பான். அது சாத்தியமில்லை. அது எல்லாவற்றையும் யாக்கோபு கூறுவது போல ஒரு கட்டளையை ஒருவேளை அவன் செய்யாமல் விட்டாலும் அவன் குற்றவாளியாக காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு அசையாத நிரந்தரமான ஒரு கீழ்ப்படுதலை தான் நியாயப்பிரமாணம் விரும்புகிறது. அது அசாத்தியம். ஆகவே தான் 13வது வசனத்துல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இங்கேதான் தேவனுடைய அந்த செயலை நாம் பார்க்கிறோம். மனுக்குலத்திற்கு ஆண்டவர் தருகின்ற அந்த ரட்சிப்பின் திட்டத்துல ஆண்டவருடைய அன்பை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த ஒரு அன்பு உபாகமம் 21:23 நாம் அதை வாசிக்கிறோம். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. அப்போ என்ன சாபம்? மரத்துல ஒரு மனிதன் தூக்கப்படுகிறான் என்றால் என்ன சாபம்? எதை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம்? ஏனென்றால் மரத்துல ஒரு மனிதன் தூக்கப்படுகிறான் என்று சொன்னா அது நியாயப்பிரமாணத்தை அவன் கை கொள்ளாததினாலே ஏற்படுகிற ஒரு தண்டனை என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை கடுமையாக கண்டிக்கிறது. அவனுடைய செயல்பாடுகள், அவன் தவறி செல்லும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் அவனை அதிகமாக கண்டிக்கின்றது. அதே நேரத்தில் அந்த நியாயப்பிரமாணம் அவனுடைய அழிவை கூறி அறிவிக்கிறது. இந்த காரியங்களை நீ செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனைகள் இவைகளினாலே நீ அழிந்து போவாய் என்கின்ற அந்த செய்தியை தான் நியாயப்பிரமாணம் தருகிறது. அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய மரணத்தை அது பிரகடனம் செய்கிறது. இவைகளை நீ செய்யாமல் போவாயானால் நீ மரணத்தை அனுபவிப்பாய், மரணத்தை காண்பாய் என்கின்ற அந்த மரணத்தை அது பிரகடனம் செய்கிறது. அதே நேரத்துல இந்த நியாயப்பிரமாணமானது அந்த பாவத்திற்குரிய தண்டனையை கூறி அறிவிக்கின்றது. அதே நேரத்துல இந்த நியாயப்பிரமாணம் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனை குற்ற உணர்வோடு கூட வாழும்படியாக செய்கிறது. இன்னொரு விதத்துல கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாணம் அவனை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாபத்தை அவர் தன் மீது சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. மனிதன் குற்ற உணர்வினாலே அவன் வாழ்ந்து விடக்கூடாது. அவன் பாவத்திற்குரிய தண்டனையை அவன் அனுபவிக்க கூடாது. அவனுக்கு ஆக்கிரை தீர்ப்பு கொடுக்க கூடாது. அவன் வாழ வேண்டியவன். ஏனென்றால் மனிதன் நித்தியத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன் அநித்தியமான காரியங்களை பின்பற்றி அவன் தன்னுடைய நித்திய வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதனாலே அந்த நியாயப்பிரமாணம் அந்த மனிதனை சாபத்திற்குள்ளாக மாற்றும் பொழுது அந்த சாபத்தை அவர் விருப்பத்தோடு தன் மீது சுமந்து கொண்டார். அவர் சிலுவையில நமக்காக சாபமாகினார் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த மனிதன் நியாயப்பிரமாணமானது மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததை தன் மீது அவர் சுமந்து கொண்டார். நியாயப்பிரமாணம் மனிதனுடைய அழிவை கூறி அறிவித்ததை, அந்த அழிவை ஆண்டவர் தன் மீது சுமந்து கொண்டார். இல்லையென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதனாலே வருகின்ற மரணத்தை ஆண்டவர் தன் மீது சுமந்து கொண்டார். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம் என்று சொன்னா, அவர்
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவராக மாறிவிட்டார். He became the law breaker. அப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் தான் சிலுவை மரத்திலே தூக்கப்பட வேண்டும். அவன் சபிக்கப்பட்டவன். ஆகவே அந்த 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 சாபத்தை, அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதனாலே வருகின்ற அந்த ஆக்கினையை நம்முடைய பதில் ஆளாக நமக்கு வரவேண்டிய அந்த ஆக்கினையை தன் மீது அவர் சுமந்து கொண்டு நான் அந்த ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காக அவருடைய என்னுடைய கீழ்ப்படியாமைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்னுடைய கீழ்ப்படியாமைக்கு பதிலாக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் கீழ்ப்படிந்தார். என்னுடைய பாவ வாழ்க்கைக்காக அவர் தன்னுடைய பரிபூர்ணமான வாழ்க்கையை விட்டு கொடுத்தார். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட ஒருவர் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவ வாழ்க்கைக்காக பாவம் அறியாத அவர், பாவம் செய்யாத அவர், பாவம் இல்லாத அவர் பாவமானார், சாபமானார். அந்த சாபத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார். இதைதான் சிலுவையில அவர் நமக்காக சாபமாகினார். இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பாவத்திற்குரிய தண்டனை ஆகிய சாபத்தை அவர் தன் மீது சுமந்து கொண்டார். அவர் தன் மீது சுமந்து கொண்டார். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 21வது வசனம், 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அருமையான வார்த்தை. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் நமக்கு நீதி என்று சொல்லிதான் நாம் நினைத்திருப்போம். நமக்கு நீதி என்று சொல்ல அல்ல, என்ன வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அர்த்தம் நிறைந்த வார்த்தை. இதை நம்முடைய உள்ளத்திலே, ஆழத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்க அமர்ந்து இந்த வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு விதத்திலே நாம் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். பயமாக இருக்கிறது. ஒருவேளை இதை குறித்து யோசிக்கும் பொழுது, எப்படி நான் இவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து வாழ்ந்திருந்த என்னை கடவுளுடைய நீதியாக அவர் என்னை மாற்றுகிறாரே. For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God. எவ்வளவு அருமையான வார்த்தை. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவர் மாற்றுகின்ற அருமையான ஒரு அனுபவம். தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். அதே நேரத்துல நாம் தேவனுடைய நீதியாக மாறுவது இன்னொரு அனுபவம். ஒருவேளை இதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக, அதே நேரத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு மகத்துவம் நிறைந்த தெய்வம், இவ்வளவு மகத்துவம் நிறைந்த தெய்வம் தகுதியில்லாத என்னை அவருடைய நீதியாக மாற்றும்படியாக என் மீது அவர் சித்தம் கொண்டு எனக்காக அவர் சாபமானாரே என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்படியானால் மரத்துல தூக்கப்பட்ட எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள் தான் மரத்திலே தூக்கப்படுகிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமாய், நியாயப்பிரமாணம் மீறுதலை நிமித்தமாய் வருகின்ற அந்த சாபத்திற்குள்ளான மனிதன் மரத்தில தூக்கப்படுகிறார். எதற்காக அவர் சாபமானார் என்று சொல்லி அந்த 13வது வசனம் கூறுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஓகே, தேங்க்யூ. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுதான் ஆண்டவர் சாபமானார் என்பதனுடைய அர்த்தம். சாபமானார் என்பதனுடைய அர்த்தம், அவர் நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை, சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். He redeemed us. மீட்டுக் கொள்ளுதல், விலை கொடுத்து வாங்குவது, டு பை பேக் ஆர் டு பை ஃப்ரம், ஏதோ ஒன்றிலிருந்து நம்மை வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது. அப்படியானால் இந்த விடுதலையானது இட்ஸ் பை பேமெண்ட் ஆஃப் அ பிரைஸ். ஏதோ ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி பவுல் கூறுவதனுடைய அர்த்தம் அதுதான். அந்த விலைக்கிரயம் என்ன? அவருடைய ரத்தம், மாசற்ற, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம். அந்த ரத்தத்தினாலேதான் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். அந்த தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதாக இருந்தது. தேவன்
ஒரு மனிதனுடைய பாவத்திற்கான அந்த 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 கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால அது அது முழுமை அடைகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆண்டவருக்கு வேற எந்த விதமான காரியமும் அங்கே தேவைப்படவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரே முறை ஒரே தரம் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அதை எபிரேயர்ல அதை தெளிவாக வாசிக்கிறோம். 2-3 வசனங்கள் உண்டு. எபிரேயர் 7:27 வாசிக்கிறோம். எபிரேயர் 7:27, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாதபடி நியாயப்பிரமாணத்தை மீறுகிற நமக்கு, நியாயப்பிரமாணத்தை மீறுவதனாலே சாபத்திற்குட்பட்ட நம்மை அவர் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக ஒரே தரம் அவர் தம் பலியிட்டார். எபிரேயர் 9:12 விதமாக வாசிக்கிறோம். வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து கவனிகள் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நித்திய மீட்பு. இட் இஸ் an eternal salvation. அது ஆண்டவர் நமக்கு நித்தியமாக தந்திருக்கிறார். ஆகவே அந்த நித்திய மீட்பிற்கு நாம் பங்காளிகள் ஆகுவதற்கு ஆண்டவர் சிலுவையில ஒரே தரம் தன்னுடைய ரத்தத்தினால நம்மை மீட்டிருக்கிறார். எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். என்றென்றைக்கும் அதை செய்து முடித்தார். இந்த பாவத்தில, இந்த சாபத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக அவர் சிலுவையில மரித்து என்றென்றைக்குமாக அவர் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். கடைசியாக எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் அருமையான வசனங்கள். இவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் எபேசியர் 1:7 இவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால, இவருடைய ரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. It is confirmed that we have redemption, the forgiveness of sin in Christ because of his blood. அவருடைய விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினால. அப்படியானால் இந்த ஒரே தரம் என்றென்றைக்குமாக அவர் செலுத்தின பலியினால இன்னொரு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எபிரேயர் 10:18 அவர் கூறுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற அந்த வார்த்தை உண்மையானால், இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. எவ்வளவு அருமையான ஒரு வாசகம். இனி பாவத்து நிமித்தம் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. ஆகவே ஆண்டவர் சிலுவையில நமக்காக அவர் சாபமானார். அந்த சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சொல்லி 14வது வசனத்துல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆண்டவர் சொன்னாரே, உன் மூலமாக சகல ஜாதிகளும் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும் என்று. அவ்விதமாக யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை சுதந்திரமாகும்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியினுடைய வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த யோவேல் 2வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே வாசிக்கின்ற மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 15 18 வரைக்குமான வசனங்கள். இந்த 15 18 வரைக்குமான வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னது போல விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவான் என்கின்ற அந்த வாழ்க்கை அனுபவம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்பதை அவர் இந்த 3 வசனங்களை அவர் வலியுறுத்துகிறார். என்ன கூறுகிறார்? சகோதரரே, மனுஷர் முறைமையின்படியே சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவரும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றும் கூட்டுவதும் இல்லை. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது அங்கே there is an agreement. அந்த அக்ரிமெண்ட், அவர்கள் போட்ட அந்த உடன்படிக்கை அது மீறப்படாத ஒன்று. அதில் யாரும் ஒன்றும் சேர்க்கவும் முடியாது, அதிலிருந்து யாரும் ஒன்றும் குறைக்கவும் முடியாது. ஒன்ஸ் தி அக்ரிமெண்ட் இஸ் சைன்ட் மீன்ஸ் இட் இஸ் சைன்ட். அது முடிவானது. 16வது வசனத்துல அவர் என்ன கூறுகிறார்? ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ இதுல நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது
ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு. அப்படியானால் சந்ததிகள் என்று சொல்லாதபடி உன் சந்ததிக்கு என்று கூறுகிறார். அதே நேரத்துல ஆதியாகமம் 13:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அப்படியானால் ஆண்டவர் இந்த இடத்துல கூறுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்புண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்காதே என்று சொல்லி. உண்மைதானே? ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் 430 வருடங்களுக்கு பின்பு வந்த நியாயப்பிரமாணம் எப்படி அதை வியர்த்தமாக்கும்? வாக்கு தத்தத்தை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆகவே அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில தான் இந்த நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கலாத்திய சபை மக்களுக்கு இது மிகவும் விளக்கப்பட வேண்டிய ஒரு உண்மையாக காணப்பட்டது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் கிருபையை காட்டிலும் குறைந்தது என்பதை அங்கே விளக்க முற்படுகிறார். வாக்கு தத்தமானது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எப்படி முதன்மைப்படுத்த முடியும்? அதை எப்படி நீங்கள் உயர்த்தி பிடித்து நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதன் கடைபிடித்தால்தான் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் விசுவாசத்தினாலே ஆபிரகாமை நீதிமானாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே என்ற அந்த சத்தியத்தை தான் அந்த இடத்துல கூறுகிறார். 18வது வசனத்தில் அவர் கூறுகிறார், அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டானால் அது வாக்கு தத்தத்தினால் உண்டாயிராது. ஒரு சுதந்திரம் உண்டு. இன்ஹெரிட்டன்ஸ் given to Abraham is that righteousness, the right living with God. தேவனோடு கூட சரியான வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த சுதந்திரமானது வாக்கு தத்தத்தினால் கிடைத்த ஒன்று. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே ஒரு மனிதன் சுதந்திரத்தை பெற்றுவிட முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஆபிரகாமுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. அந்த சுதந்திரத்தை ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதை சம்பாதிக்க முடியவில்லை, அதை பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அங்கு ஆபிரகாமுடைய காலத்துல நியாயப்பிரமாணமே இல்லை. ஆகவே விசுவாசம் தான் அங்கு இருந்தது. அந்த விசுவாசத்தினாலே அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தந்தார். இதைதான் எபேசியர் 1:14 நாம் வாசிக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை குறித்து அவர் என்ன கூறுகிறார்? அவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படி அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ நம்பிக்கை அற்புதமான ஒரு நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வேத பாடத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். மறந்துவிடக்கூடாது, நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படியானால் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகிய நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்பட போகிறோம். ஒரு நாளிலே இது நடைபெற போகிற ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் தொடர்ந்து இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நாம் பாவத்தின் ஆக்கிரையிலிருந்து we have been saved from the punishment of sin, பாவத்திலிருந்து அந்த ஆக்கிரையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் we are being saved from the power of sin, இந்த பாவத்தினுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து, பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்கால அனுபவம். and we will be saved from the presence of sin, இந்த பாவத்தினுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து பாவமில்லாத ஒரு நிலைமைகளுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு போக போகிறோம். அது முடிவானது. அப்போ அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரம் என்றால் முன்பணம் என்ற அர்த்தம். நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பெறப்போகிறோம் என்பதற்கான முன் பணம், இல்லையென்றால் ஒரு கேரண்டி, டெபாசிட் கேரண்டி என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த ஒரு உறுதி என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார் என்பதுதான். ஆகவே இந்த சுதந்திரமானது வாக்கு தத்தத்தினாலே கிடைக்கப்பட்டது ஒன்று அல்லாமல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே நீங்கள் பெறவில்லை என்பதை தான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அப்புறம் இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட இந்த சுதந்திரம்? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த சுதந்திரத்தின் மகத்துவம் எப்படி என்று சொன்னால் அதை பேதுரு விளக்குகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல அழியாததும் மாசற்றதும்
வாடாததுமாகிய அந்த சுதந்திரம் உங்களுக்காக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. We should be grateful to God and thankful to God for this inheritance which God has kept us for us in heaven. பரலோகத்திலே அவைகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழியாதது, அது காலத்தால் அழித்து விட முடியாதது, அது மாசற்றது, எந்த அப்பழுக்கற்ற சுத்தமானது, மாசற்றது, அது வாடாதது, அது எந்த விதத்திலும் காலத்தினாலே அதை அழித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம், உலகத்தின் சுதந்திரத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தை நாம் கிருபையினாலே விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம், நியாயப்பிரமாணத்தினாலே பெற்றுக்கொள்வதில்லை என்று கூறுகிறார். பவுல் நேரம் எடுத்து இவைகளை விளக்குகிறார். கலாத்திய சபை மக்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த தவறான போதனை எப்படி கிருபையிலிருந்து விசுவாசத்திலிருந்து அவளை வழி விலகி செல்ல வைக்கிறது, அது அவர்கள் அவ்விதமாக சென்று விடக்கூடாதே என்கின்ற அந்த கரிசனை, அந்த பாரம், இந்த மனிதன் இவ்வளவு விளக்கமாக இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதிலும் விசுவாசத்திலும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை, அந்த மேன்மையை, விசுவாசத்தின் மேன்மையை அங்கே விளக்குகிறார். 19-20 வசனங்கள் எதை குறித்து குறிப்பிடுகிறது சொன்னால், இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக தரப்பட்டது என்பதை குறித்து அவர் கூறுகிறார். 19-20 வசனங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த நியாயப்பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவருக்குரியவர் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணமானது தற்காலிகமானது என்பதை அவர் அங்கே விளக்குகிறார். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் மாத்திரமே, நீங்கள் விருத்த சேதனத்தை பெற்றால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று போதிக்கின்ற அந்த போதனையை அவர் இங்கே சுக்குநூறாக உடைக்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. எப்படி அவர் கூறுகிறார்? அவர்கள் பாவம், வாக்கு தத்துவத்தை பெற்ற சந்ததி வரும்பொழுது அது அக்கிரமமாக கூட்டப்பட்டது. பாவம் நிறைந்த அந்த சந்ததியார் பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அந்த பாவம் பெருகிறதுனால இந்த நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டதாம்? தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அப்படியானால் தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை தேவதூதர்கள் மூலமாக மோசேக்கு கொடுக்கிறார். அப்படியானால் 3 கரங்கள் இது மாறுகிறது. 3 கரங்கள் மாறி மோசேயிடத்துல இது வருகிறது. அப்போ இது ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுகிறது. அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் மக்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருந்து வந்தபடினால இந்த நியாயப்பிரமாணம் அந்த பாவம் அவர்கள் செய்யாமல் இருக்கும்படியாக, அவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தை உருவாக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்பதை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணமானது அநேக காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று கூறுகிறதே தவிர எவைகளை செய்ய வேண்டும் என்பது குறைவான கட்டளைகளாக இருக்கிறது. இதை விளக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள், இந்த நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களில 613 கட்டளைகள் இருந்தது என்று சொல்லி கூறப்படும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் அடங்கியிருக்கிற அந்த பிரதான கற்பனை குறித்து நான் படித்த பொழுது இதை நான் கூறியிருக்கிறேன். 613 கற்பனைகள். இந்த 613 கற்பனைகளில 248 கற்பனைகள் மட்டும்தான் நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டவைகளாம். மீதம் இருக்கின்ற 365 கட்டளைகளும் இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை குறித்த கட்டளைகள். ஆக நெகட்டிவாக இருக்கக்கூடிய கட்டளைகள் தான் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இதுல பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, மத்தியஸ்தன் வரும் பொழுது அந்த கட்டளையானது நிவர்த்திக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கட்டளை மத்தியஸ்தனாகிய கிறிஸ்து வரும் வரைக்கும் மட்டும்தான். இந்த லா ரிக்வயர்ட் a mediator, ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது. அதைதான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 53வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:53 தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். அப்படியானால் தேவன் இங்கே ஒரு மத்தியஸ்தனாகிய தேவதூதனை கொண்டு மோசேக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல வாக்குத்தத்தமானது
ஆபிரகாமுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு மத்தியஸ்தனுடைய தேவை காணப்படவில்லை. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்குமான பகுதிகளில தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு முரண்பட்டதா என்கின்ற அந்த கேள்விக்கான பதிலை தருகிறார். என்ன கூறுகிறார்? நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. என்ன கூறுகிறார்? பாவத்தின் நிமித்தம் ஒரு மனிதன் மரித்து கிடக்கும் பொழுது, அந்த பாவத்தில் மரித்து கிடக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவது, அவனுக்கு ஜீவனை கொடுப்பது நியாயப்பிரமாணத்தினால் சாத்தியமாயிருக்கும் என்றால் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்றுதான் அவர் கூறுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தினால்தான் ஆபிரகாம் நீதிமானாக கருதப்பட்டார். ஆகவே அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமானதா என்று அவர் அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறார். அப்படி இராதபடினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இங்கே வேதம் என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறது. இந்த நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பாவத்திற்கு கீழாக அடைத்து போட்டிருக்கிற வேளையில அந்த அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவருடைய அந்த கிருபையும் ஆண்டவர் தருகிற விசுவாசமுமே அவனுக்கு பலனளிக்கக்கூடியது என்று சொல்லி இந்த பகுதியில அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். 23வது வசனத்துல, ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். We were imprisoned in the law. பாவத்தினால நாம் எல்லாரும் அடைக்கப்பட்டவர்களாக, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டோம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய குற்றங்களை காண்பிக்கிறது. அதை குறித்து வாரன் வியாஸ்மி கூறும்பொழுது, the law is the mirror that helps us to see our dirty faces. நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய அழுக்கு படிந்த முகங்களை காண்பிக்கின்ற ஒரு கண்ணாடியை போன்றது. பட் the mirror is helpless and useless in cleansing our faces. இந்த கண்ணாடியானது நம்முடைய பாவங்களை துடைத்து எறிவதற்கு அது பயனற்ற ஒன்றாக காணப்படுகிறது என்று சொல்லி அவர் கூறுகிறார். It is grace that provides the cleansing through the blood of Lord Jesus Christ. இந்த அடைப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கின்ற அழுக்கப்படிந்த இந்த பாவ கரையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை ஒன்று மட்டும்தான் பயனுள்ளதாக காணப்படுகிறது என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அவையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இந்த கிருபை விசுவாசம் மேலோங்கி நின்றது என்று சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? 24வது வசனத்துல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. அவ்வளவுதான். இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு உபாத்தி என்கின்ற அந்த ஒரு உதாரணத்தை அவர் அங்கே தருகிறார். உபாத்தி என்று சொல்லும்போது டியூட்டர், இல்லை என்றால் ஸ்கூல் டீச்சர் என்கின்ற அர்த்தம் நிறைந்தது. அந்நாட்களிலே ரோமர்களும் கிரேக்கர்களும் தங்களுடைய வீடுகளிலே மிகவும் படித்த அடிமைகளை வைத்திருந்தார்கள். இந்த அடிமைகள் அவருடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அவர்களை கண்டிப்பதற்கும் அவர்களுக்கு அனுமதி இருந்தது, அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும். அப்போ இந்த நியாயப்பிரமாணமும் அவ்விதமான ஒரு உபாத்தியாய், ஒரு டியூட்டராக, ஒரு பாடம் கற்பித்து தருகிறவராக இந்த நியாயப்பிரமாணம் காணப்பட்டது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பாக மீட்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவன் அல்ல என்ற அந்த போதனை அவர் கூறுகிறார். என்றால் இந்த உபாத்தி என்று அழைக்கப்படுகிற இந்த பாடம் கற்பிக்கின்றவர்கள் பிள்ளை வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த பொழுது அவர்களுக்கு அங்கே எந்த பொறுப்பும் கிடையாது. அவன் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் தான் அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் முதிர்ச்சி அடைந்த பின்பு அவர்களுக்கு இவர்கள் பாடம் போதிக்கிறவர்கள் அல்ல, அவர்களை வழி நடத்துகிறவர்கள் அல்ல. அவர்கள் தானாகவே தங்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் அங்கே நியமித்துக் கொள்வார்கள். ஆகவே விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. திரும்ப அவர் அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே தான்
நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இதைத்தான் யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசத்தினாலே வருகின்ற அந்த புத்திர நிலைமை, தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் 27 29 வரைக்கும் அவர் மிக அழகாக கூறுகிறார். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. 2 அருமையான வார்த்தைகளை இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிறார். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம், பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட். இன்னொன்று புட் ஆன் கிரைஸ்ட். ஒருவேளை பேப்டிசம் என்று சொல்லி அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்படும் பொழுது இட் மீன்ஸ் இமர்ஷன், அதாவது மூழ்கடிக்கப்படுதல், மூழ்குதல் என்ற அர்த்தம். அப்படியானால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்க வேண்டும், அவன் கிறிஸ்துவுள் அவன் மூழ்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதை எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள் அந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவன் கிறிஸ்துவுக்குள் மூழ்கின நிலைமையில, இமர்ஸ்ட் இன் கிரைஸ்ட். ஒரு சிலர் இதை தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மூழ்கடிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, the immersed in Christ. அதனுடைய விளைவு he put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் மூழ்கடித்து கிறிஸ்துவுக்குள் அவன் ஞானஸ்நானத்துல இருக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறான். என்ன அர்த்தம்? பாவ உடைகளை அவன் களைந்து விட்டு, மரணத்திற்குரிய உடைகளை அவன் களைந்து விட்டு, கல்லறைக்குரிய உடைகளை அவன் களைந்து விட்டு, கிருபையின் உடைகளை அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். இதைதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து 15 வரைக்குமான வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வீட்டுல நீங்க அந்த நேரம் இருக்கும்போது அதை படித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொருவருமே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல கிறிஸ்துவுக்குள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனால் கிறிஸ்துவால் முழுவதுமாக மூடப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றவர்கள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லையே, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லையே, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லையே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இது கலாத்திய சபைக்கு மிக மிக முக்கியமான ஒரு போதனை. ஏனென்றால் புறஜாதிகளை அவர்கள் அடிமைகளாக கருதி இருந்தார்கள், புறஜாதிகளை வெறுத்திருந்தார்கள். யூதர்கள் தாங்கள் புறஜாதிகள் அல்ல என்பதற்காக தேவனை துதித்தார்கள். அப்படியானால் அங்கே கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை ஒரு மனிதன் தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வேற்றுமைகள் கிடையாது. அங்கே யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ சுயாதீனன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ அங்கு வித்தியாசங்கள் கிடையாது. இந்த போதனையை கலாத்திய சபை மக்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுகின்ற விதத்துல அவர் கூறுகிறார். ஒருவேளை இதை மிக மிக அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல வேறுபாடுகளற்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே மொழி, இனம், ஜாதி இப்படிப்பட்ட வேறுபாடுகள் கூடாது. இன்று சபையினுடைய பெரிய ஒரு சாபம் இந்த ஜாதி. பலவிதமான திருச்சபைகளில இந்த ஜாதி தலை தூக்குவதனால திருச்சபைகள் மாத்திரமல்ல, ஒரு சில நிறுவனங்களிலும், கிறிஸ்தவ நிறுவனங்களிலும் இப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாயிருக்கிறார்கள் என்கின்ற அந்த போதனையை எந்த விதத்திலும் மதிக்காதவர்களாக தங்களுடைய ஜாதிக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த கிறிஸ்தவத்தை பிரித்து விட்டார்கள். அது தவறு. ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல அவிதமாக கூறுகிறார், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டான் என்கின்ற அந்த மிக முக்கியமான அந்த போதனைக்கு நம்ம எல்லாரும் பங்காளிகள். எவ்விதமாக? ஆபிரகாம் வழியாக. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல நானும் நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் சந்ததியாராக மாறுகிறோம். அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் வாக்குத்தத்தம் நமக்கும் சொந்தமாகிறது. ஆகவே இந்த விதமாக பவுல் அந்த எப்படி நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை காட்டிலும் குறைந்தது என்றும், நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது என்றும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றே அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் கூட்டல் வேறொன்று என்ற கிறிஸ்தவ போதனை நமக்கு இருக்குமே, ஆனால் அது வேதத்திற்கு புறம்பான போதனை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரோடு கூட எதையுமே இணைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை ஆகிறான், பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்படுகிறான். அது இரண்டாம் தர அனுபவம் அல்ல.
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்படுகிறான். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேள்வி கேட்கின்ற அநேகர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த ஒரு சடங்கிலே நீங்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த வரத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் போதிக்கின்ற அந்த போதனைகள் வேதத்திற்கு புறம்பானவைகள். ஆகவேதான் விசுவாசம், கிருபை, இவைகளினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த 3வது அதிகாரத்தை நாம் முடிக்கும் பொழுது நாம் எதை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னுடைய சாபத்தை, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் அந்த சாபத்தை நீக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்கின்ற உண்மை என்னை பொறுத்த மட்டும் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது, அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதே நேரத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்திற்கு, அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையில நானும் நீங்களும் களிக்கூற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதே நேரத்துல நாம் கிறிஸ்துவுக்குள் மூழ்கி இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மூழ்கி இருந்த அந்த வாழ்க்கை, அதே நேரத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமே தருவராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, இந்த 1 மணி நேரம் சுவாமி உடைய பாதப்படியில நாங்கள் அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர், ஆயுசை தந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமாக எங்களோடு கூட இடைப்பட்டிருப்பீர். இதுல பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான கோணங்களிலே நீர் பேசி இருக்க முடியும் சுவாமி. ஆண்டவரே, உடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை புடமிடட்டும் சுவாமி, அந்த வார்த்தைகளை மறுரூபமாக்கட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக ஆண்டவரே, சாபத்திற்குரியவர்களாக எங்களை அந்த சாபத்திலிருந்து நீர் விடுவிக்கும்படியாக எங்களுக்காக எங்களுடைய பதிலாளாக நீர் சிலுவையில விலையேற பெற்ற உடைய ரத்தத்தை சிந்தி ஒரே தரம் ஆண்டவரே அந்த ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு நீர் நித்திய மீட்பை தந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சுவாமி. தலைவணங்கி நிற்கிறோம். தகுதியே இல்லை ஆண்டவரே. இப்படிப்பட்ட மகாபெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தவர். எங்களுக்காக ஒரு சுதந்திரத்தை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் மூலமாக அநேக ஜாதிகளை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. எங்கள் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரே இந்த சத்திய சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல நீ விரும்பும் பொழுது சுவாமி ஆண்டவரே, நாங்கள் விருப்பத்தோடு ஆண்டவரே உடைய கரங்களினாலே நாங்கள் பயன்படுத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நிறைவான வாழ்வை எங்களுக்கு தாரும். உங்களுக்குள்ளாக நாங்கள் மூழ்கி கிடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் உண்மை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரே, பாரமாயிருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து விட்டு, பாவ வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு சுவாமி, அழுக்கான கந்தைகளை தூக்கி எறிந்து விட்டு சுவாமி ஆண்டவரே, உம்மை தரித்து கொண்டவர்களா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் சந்தித்து உடைய பாதப்படியில அமர்ந்து உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் சுவாமி எங்களை உடைய கிருபையின் பராமரிப்புல எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த வாஞ்சைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேதம் ஆண்டவரே தேனிலும் தேன்கோட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக ஆண்டவரே தலைவணி இருக்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது உண்மையாக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு அதிக அதிக மதுரமாக காணப்படட்டும் சுவாமி. எங்களை உருவாக்கட்டும். இவைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று, ஆயினும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இரவலில் எங்கள் எல்லாருக்கும் நல்ல நித்திரையை தாரும். சரீரத்தின் களைப்பும் வியாதியும் பலவீனங்களும் மாறி உங்களுக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை புதிய பலத்தோடு நாங்கள் காணவும், அந்த புதிய கிருபையில கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழவும், உண்மை தரித்து கொண்டவர்களாக நடமாடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.